மாணவர்களே, நீங்கள் எல்லாருமே ஒன்று விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா படிங்க, நல்ல கெரியர்ஸ் சூஸ் பண்ணுங்கள், வேலைக்கு போங்க. உங்கள் மனசுக்கு ஓரளவுக்கு நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நம்ம அப்பா அம்மாவுடைய பேர்டனை ஓரளவுக்கு குறைத்திருக்கிறோம் அப்படின்ற போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம், உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற பொழுதோ கல்லூரியிலே படிக்கின்ற பொழுதோ இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை நிலைநிறுத்தி கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் இந்த பைத்தியக்காரத்தனமாக சினிமாவிலே காட்டுகிறார்களே, யூனிஃபார்ம், ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு லவ் பண்ணுறதுன்னு, அந்த முட்டாள்தனத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்துவிடாது. நான் காதலுக்காக சாகிற அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன்னு முட்டாள்தனமான நம்முடைய கதாநாயகிகள் பேசுவார்கள். என் மாணவ செல்வங்களே, அந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுக்காதீர்கள் என்பதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையான காதல் என்ன தெரியுங்களா? உண்மையான காதலுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். விக்ரம் பாத்ரா என்ற ஒருவர், அவருடைய பயோகிராஃபி அடுத்த வருஷம் வரதா இருக்குது, ஃபிலிமா வரதா இருக்குது. தயவுசெய்து அந்த மாதிரி படங்கள் போய் பாருங்க. விக்ரம் பாத்ரா என்ற ஒருவர் இராணுவத்தில் இருக்காரு. அவர் ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அந்த பெண் வீட்டில் இராணுவ வீரனுக்கு போய் நான் பெண் கொடுக்க மாட்டேன்னு அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதில் அவங்க அப்பா அம்மாட்ட பேசுறதுக்காக வராரு. ஊருக்கு வந்து பெட்டியை வைக்கிறாரு. கார்கில் போருக்கு திரும்ப வர வேண்டும்னு அவருக்கு டெலிகிராம் வந்துடுது. அவர் என்ன சொல்றாரு, அந்த பெண்கிட்ட, நான் திருப்பி போயிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட பேசுறேன், உங்க அப்பா அம்மாட்ட பேசுறேன்ட்டு அப்படியே புறப்பட்டு போறாரு. போன அந்த வீரர் தன்னோடு இருந்த 12 பேரை காப்பாற்றி விட்டு பாகிஸ்தானிய பங்கர்ல இருக்கக்கூடியவர்கள் மீது குண்டு சுடுகிறார். அவருக்கு முன்னாடி ஒரு ராணுவ வீரர் போக ஆசைப்படுறாரு. அவரை பின்னுக்கு தள்ளிட்டு, உனக்கு குழந்தைங்க இருக்கு, நீ பின்னாடி போ, நான் முதல்ல போறேன்னு சொல்லி அவர் போறார். இந்த பேச்சை முடிச்சு அவர் போறதுக்குள்ள அவர் மேல குண்டு மழை பாய்கிறது. அப்ப அவர் சொன்ன வார்த்தை தாங்க, நீ இப்ப என் மேல குண்டு மழை பொழிஞ்சிட்டல, இன்னும் பொழிடா, இன்னும் பொழிடா, என் மனசு இன்னும் அதை கேட்குது, நான் வீரமாக எடுத்துக்கொள்வேன் என்று சொல்வதற்குத்தான் அவர் சொன்னது. ஏ தில் மாங்கே போர்றது நீங்க நினைச்ச மாதிரி ஒரு ஃபேண்டா அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்த வாசகம் அல்ல, ஒரு பெப்சி அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்த ஒரு வாசகம் அல்ல. தில் மாங்கே மோர் என்று சொன்னது ஒரு ராணுவ வீரன், எதிராளியினுடைய குண்டு மழை என்னுடைய இதயத்தை துளைக்கட்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. அவன் இறந்து போகிறான். அவன் ஒரு பெண்ணை காதலித்தான். அந்த காதலி இன்று வரைக்கும், எப்போ 99ல நடந்தது கார்கில் வார், இன்னைக்கு நம்ம என்ன இருக்கோம், we are going to reach 2019 இல்லையா? 20 ஆண்டுகளாக திருமணம் செய்து கொள்ளாமல் எங்கோ ஒரு கிராம பள்ளிக்கூடத்திலே ஆசிரியராக வேலை செய்கிறார். உண்மையான காதல் என்பதை வாழ்க்கையில் அதை வாழ்ந்துட்டு இருக்கவங்க கிட்ட நீங்க பார்க்கலாம். சினிமாக்குள்ள காட்டுற காதலை பார்த்துட்டு இதெல்லாம் காதல் நினைச்சிட்டு டெடி பேர் கொடுக்கறது காதல், ஒத்த கவிதை எழுதினா காதல், SMS பண்ணா காதல், பிட்சா வாங்கி கொடுத்தா காதல், இது எதுவுமே காதல் இல்லை. உங்க வாழ்க்கையை நீங்க முதல்ல நல்லா படிங்க, நல்லா வேலைக்கு போங்க, உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சமூகத்திற்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்திற்கும் உங்களால் ஏதாவது செய்ய முடியும் என்றால் அதை கான்ட்ரிபியூட் பண்ற அந்த தகுதி உங்களுக்கு வருகின்ற பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடிய தகுதியும் பக்குவமும் உங்களுக்கு வரும். அந்த மெச்சூரிட்டி அது வரைக்கும் உங்களுக்கு வராது. எனவே சினிமா காதலை பார்த்து ஏமாந்து விடாமல் நல்ல நட்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்தோஷமா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருங்க. இந்த தமிழர்களுடைய வீரத்தை பற்றியும் மானத்தை பற்றியும் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு சின்ன பாட்டு. சேரனுக்கும் சோழனுக்கும் சண்டை மூண்டது, வீரத்தோடு இருவருமே சண்டை போட்டனர், போரினிலே சோழ மன்னன் வெற்றி பெற்றனர், சேர மன்னன் சோழ நாட்டின் சிறையில் வாடினர், நாடிழந்து சிறையினிலே வாழி வருந்திய பீடுடைய சேரனுக்கு தாகம் எடுத்தது, சேவகரே சேவகரே விரைவில் சென்று நீர் தாகம் போக்கவே சிறிது நீர் கொணருவீர் என்று மன்னன் சொன்னதுமே ஏவலாளர்கள் நின்று கேலி செய்த பின் நீர் கொணர்ந்தார். மானமிழந்து வீர மக்கள் வாழ்ந்திட மாட்டார், பாரும் இந்த உண்மை என்று கீழே விழுந்தான். எழுந்திடாமல் விழுந்த சேரன் இறந்து விட்டான், பழுதில்லாத புகழை இந்த பாரில் பெற்றான். இணையில்லாத அந்த மன்னன் சேரமான் கனைக்கால் இரும்புறையாம் கண்டுகொள்வீரேன்னு 2ஆம் வகுப்புல நான் படித்த பாடல். அந்த பாட்டு இன்னைக்கு ஞாபகம் இருக்குன்னா அதுக்கு சொல்லி கொடுத்த அந்த 2ஆம் வகுப்பு கண்ணம்மா மிஸ் எனக்கு இப்ப ஞாபகம் இருக்காது. முகில் வீடு தூது என்ற ஒரு பாடல். அதாவது கணவன் விட்டு பிரிந்து விட்டான், ஒரு குழந்தையை வைத்திருக்கிறாள் ஒரு தாய். இந்த பாட்டை நான் குறிப்பா சொல்றதுக்கு ஒரு காரணம் உண்டு மாணவர்களே. நமக்குள்ள
பலவிதமான ஃபேமிலிஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வருவோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கணும். நாம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய மாணவன் கொஞ்சம் வறுமை நிறைந்த சூழல்லேருந்து வரான்னாக்க அந்த மாதிரி பொருட்கள் அந்த மாணவன் இதில் நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்ற அந்த சென்சிட்டிவிட்டி நமக்கு இருக்கணும். நம்ம பந்தா காட்டுறதுக்காக எல்லாத்தையும் பயன்படுத்தி பக்கத்தில் இருக்க மாணவ மனசெல்லாம் உடஞ்சி போகிற மாதிரி நம்ம எந்த வாழ்க்கையும் நீங்கள் யாரும் வாழ்ந்து விடக்கூடாது எங்கள் என்று உங்களை கரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியா இருக்கக்கூடிய நம்முடைய பொருளாதார சூழலை நாம் வெளிக்காட்டி கொள்ளக்கூடாது. அதை சொல்லக்கூடிய ஒரு கவிதை இந்த பாட்டு. தந்தையார் பிரிந்து சென்று விட்டார், அந்த குடும்பத்தை விட்டு போயிட்டாரு. ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்டா அந்த குழந்தை வளருது. அதாவது சிங்கிள் பேரண்ட்னா நம்ம ஜென்மத்துக்கு தான் தெரிஞ்சதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இது எந்த காலத்தில் ஒரு கவிஞன் எழுதியிருக்கிறார், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதியிருக்கிறான் பாருங்கள். அந்த குழந்தை இருக்கு, குழந்தைய பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டும். அனுப்புகின்ற பொழுது பணத்துக்கு பணம் கட்டணும், கையில் பணம் இல்லை, சாப்பாட்டுக்கு பணம் இல்லை. இப்போ அந்த குழந்தையோட தாய், அதாவது மனைவி, கணவனுக்கு சொல்லணும். எப்படி சொல்றது? அட்ரஸ் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எங்கே இருக்காருன்னு தெரியாது. இப்போ முகிலை தூது விடுகிறாள். முகில் என்றால் மேகம், மேகதூத் என்று காளிதாஸ் எழுதியிருப்பதை உங்களுக்கு தெரியும் சமஸ்கிருதத்தில். அதான் முகில் விடு தூதுன்னு ஒரு சின்ன கவிதையில் எழுதியிருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது எங்களுக்கு வைக்கப்பட்ட பாட்டு இது. வான வெளியரசே, வள்ளல் பெருமனம் போல் தானம் புரிகின்ற தன்முகிலே, காற்றை புறவி என கொண்ட புறவலனே, எங்கே விரைகின்றாய் சற்றே நில். ஈர மனமுடையாய் இவ்வுலகில் எப்பொழுதும் சோர விடமாட்டாய் என்று உன்னை சொல்கின்றார். சோர விடாய் என்னும் துணிவால் மொழிகின்றேன், ஆற அமர அறிவையுரை கேட்டிடுவாய். அன்றொரு நாள் என் கணவர் ஆற்றி பிரிந்து சென்றார், இன்று வரை அஞ்சல் எழுதவில்லை. நாள்தோறும் அஞ்சலார் இவ்வழிதான் ஏகிடுவார், ஆனாலும் வஞ்சி எனது அகத்து வாயிற் படிமிதியார். கத்தை கத்தையாய் கடிதம் கையில் குவிந்திருக்கும், பற்றா குறைக்கொண்ட பையில் ஒரு கூடை உண்டு. ஐயா பெரியவரே, அஞ்சலுண்டோ என்பேன் நான். கையால் விரித்துரைப்பார், கண்கலங்கி நின்றிருப்பேன். எத்தனை நாள் இப்படியே இன்னலுற்று செத்திடுவேன். மெத்த உனை வேண்டுகிறேன், மேவி அதை கூறிடுவாய். வாடகை கேட்டு மிக வாட்டுகிறார் வீட்டார்கள். தேடறிய கல்வி தெரிவிக்கும் பள்ளிக்கு சம்பளம் வேண்டும் என்று சாற்றுகிறான் என் பிள்ளை. கம்பளம் விற்று கடன் கழித்தேன், கையிருப்போ ஒன்றுமில்லை. இத்தகைய ஊறு மிக வருத்த கன்றி உடல் உன்போல் கருத்தேன். விழி சிந்தும் நீர்த்துளியோ நின்னை புறங்கண்டு விட்டது போல் ஆர்த்து எழுகின்றது ஐயகோ. என்னவரை காணின் அருள் கூர்ந்து காசனுப்ப செப்பிடுவாய். ஆணி இருந்தால்தான் அச்சு வண்டி மேலோடும். மெய்யில் உயிர் நிற்க வேண்டுமெனில், பள்ளி செல்லும் பையன் கல்வி வளரவெனில், காசு பணம் வேண்டுமென காதலர்பால் நெஞ்சுணர்ந்து பேசு, பிழையாக பேசி வருத்தாதே. காதல் முகம் தன்னை கண்டு பல நாட்கள் ஆதல் அவரறிவார். ஆசை கணவரைத்தான் கண்டு மகிழ்வு பெற, கண் துடிக்கும் செய்தியையும் விண்டு திரும்பு விரைந்து. எங்க மாஸ்டர் இதை சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் என்ன ஸ்பீட்ல இதை சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது அந்த பாட்டுலன்னு சொல்லணும். இந்த மொழியை வளப்படுத்திக்கணும். வார்த்தைகள் நம்ம சொல்ற மாதிரி வந்து உட்காரன்றதுக்காக இதை ஃபுல் ஸ்பீட்ல சொல்லுங்க பாரு. வான வெளியரசே, வள்ளல் பெருமனம் போல் தானம் பொழிகின்ற தன்முகிலே, காற்றை புறவியென கொண்ட புறவலனே, எங்கே விரைகின்றாய் சற்றேனில். ஈர மனமுடையாய் இவ்வுலகில் எப்பொழுதும் சோர விடமாட்டாய் என்று உன்னை சொல்லுகின்றார். சோர விடாய் என்னும் துணிவால் மொழிகின்றேன், ஆற அமர அறிவுரையை கேட்டிடுவாய். அன்றொரு நாள் என் கணவர் ஆற்றி பிரிந்து சென்றார், இன்று வரை அஞ்சல் எழுதவில்லை. நாள்தோறும் அஞ்சலார் இவ்வழிதான் ஏகிடுவார், ஆனாலும் வஞ்சி எனதகத்து வாயிற் படிமுடியார். கற்றை கற்றையாய் கடிதம் கையில் குவிந்திருக்கும், பற்றா குறைக்கந்த பையில் ஒரு கூடை உண்டு. ஐயா பெரியவரே, அஞ்சலுண்டோ என்பேன் நான். கையால் விரித்துரைப்பார், கண்கலங்கி நின்றிருப்பேன். எத்தனை நாள் இப்படியே இன்னலுற்று செத்திடுவேன். மெத்த உனை வேண்டுகிறேன், மேவி அதை கூடிடுவாய். வாடகை கேட்டு மிக வாட்டுகிறார் வீட்டார்கள். தேடறிய கல்வி தெரிவிக்கும் பள்ளிக்கு சம்பளம் வேண்டும் என்று சாற்றுகிறான் என் பிள்ளை. கம்பளம் விற்று கடன் கழித்தேன், கையிருப்போ ஒன்றுமில்லை. இத்தகைய ஊறு மிக வருத்த கன்று உடல் உன்போல் கருத்தேன். விழி சிந்தும் நீர்த்துளியோ நின்னை புறங்கண்டு விட்டது போல் ஆர்த்து மிக கிழந்தது ஐயோ. என்னகரை காணின் அருள் கூர்ந்து காசனுப்ப செப்பிடுவாய். ஆணி இருந்தால்தான் அச்சு வண்டி மேலோடும். மெய்யில் உயிர் நிற்க வேண்டுமெனில், பள்ளி செல்லும் பையன் கல்வி வளரவெனில், காசு பணம் வேண்டும் என காதலர்பால் நெஞ்சுணர்ந்து பேசு, பிழையாக பேசி வருத்தாதே. காதல் முகம் தன்னை கண்டு பல நாட்கள் ஆதல் அவரறிவார். ஆசை கணவரைத்தான் கண்டு மகிழ்வு பெற, கண் துடிக்கும் செய்தியையும் விண்டு திரும்ப விரைந்து. நாம நினைக்கிற அந்த ஓட்டத்தோட
அது வரணும் அப்படின்னா ரெண்டே விஷயம்தான். ஒன்று, அதுக்கு நம்ம ஆசைப்படணும். ரெண்டு, நம்ம பிரயத்தனப்படணும். சுவாமி சின்மயா அவர்கள் சொல்லுவாரு, யூ அச்சீவ் அ திங் பை நாட் விஷிங் ஃபார் இட் பட் பை ஒர்க்கிங் ஃபார் இட் என்று சொல்லுவார். ஒன்றை ஆசைப்படுவதால் மட்டும் நாம் அதை அடைந்து விடுவதில்லை, அதற்காக உழைப்பதால் மட்டும்தான் நாம் அதை அடைகிறோம் என்று சுவாமி சின்மயா அவர்கள் சொல்லுவார்கள். அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இது என்னால முடியும்னா, இங்க இருக்க ஒவ்வொரு குழந்தையாலையும் தமிழ் மொழியை மட்டுமல்ல, நீங்கள் பிரியப்படக்கூடிய ஒவ்வொரு மொழியையும் உங்களால் சர்வ வல்லமையோடு கற்றுக்கொள்ள முடியும். அந்த திறன் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். மாணவ செல்வங்களே, இந்த மொழியின் மீது நமக்கு எந்த அளவுக்கு பற்று இருக்கிறதோ அந்த அளவிற்கு இந்த தேசத்தின் மீது நமக்கு பற்று இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது, மறக்கவே கூடாது என்பதை நான் உங்களுக்கு என்னுடைய நிறைவு செய்தியாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு 2 நிமிடம் எடுத்துக்கொள்ளுகிறேன். இத்தாலி நாடு சிதைந்து போயிருக்கிறது. அந்த இத்தாலி நாடு சிதைந்து போயிருக்கிற பொழுது அங்கே இளைஞர்கள் புரட்சி செய்ய வேண்டும் என்று புறப்படுகிறார்கள். இந்த தேசத்தை மாற்ற வேண்டும், இந்த தேசத்தை வளமுடைய தேசமாக மாற்ற வேண்டும் என்று. அப்பொழுது இத்தாலி தேசத்தினுடைய மாஜினி ஒரு சபதம் செய்கிறான். பாரதி மாஜினியின் சபதம் என்ற ஒரு கவிதை எழுதியிருப்பார். நான் ஏன் இதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்றால், திரும்ப திரும்ப பாப்பா பாட்டு, திரும்ப திரும்ப சில பாடல்களை மட்டும்தான் நாம் பாரதியில் படித்துக் கொண்டிருக்கிறோம். தேடி தேடி இதை படியுங்கள். லாலா லஜபதி ராயை பற்றி பாரதி எழுதியதை படியுங்கள். பெல்ஜியத்திற்கு வாழ்த்து எழுதியிருப்பார், அதை படியுங்கள். மாஜினியின் சபதம் எழுதியிருப்பார், அதை படியுங்கள். சத்ரபதி சிவாஜி தன் சைன்யத்துக்கு உரைத்தல் எழுதியிருப்பார், படியுங்கள். அதாவது தியாகிகளை பற்றி பாரதி எழுதியதை போல வஉசியை பற்றி எழுதியிருப்பார், படித்து பாருங்கள். அதுல மாஜினியை பற்றி எழுதுகிறார். மாஜினி, அந்த நாடு நலிந்து போயிருக்கிறது, இந்த நாடு நலிந்து போயிருக்கிறது, இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்று மாஜினி சபதம் செய்கிறான். இந்த மாஜினியின் சபதத்தை பாரதி இப்படி எழுதுகிறான்: தீயன புரிதல், முறைதவிர் உடைமை, செம்மைதீர் அரசியல், அநீதி ஆயவற்ற நெஞ்சு இயற்கையின் எய்தும் ஆணை, தூய சீருடை சுதந்திர துவசம் துளங்கிலா நாட்டிடை பிறந்தேன், மற்றை நாட்டவர் முன் நின்றுடும் பொழுது மண்டும் என் வெட்கத்தின் ஆணை, மெலிவுடன் இந்நாள் யாங்கள் வீழ்ந்திருக்கும் வீழ்ச்சியின் உணர்ச்சி மீது ஆணை, ஆற்று அகிலராய் எம்மறு நாட்டின் அன்னை மாறழும் கண்ணீர் ஆணை, எம்முடன் ஒத்த தருமத்தை ஏற்றார் எய்ந்த இவ்வாலிபர் சபைக்கே என் உடல் பொருள் ஆவியலாம் தத்தமாய் வழங்கினேன், எங்களது பொன்னுயர் நாட்டை ஒற்றுமை உடையதாய் சுதந்திரம் பூண்டதுவாகி இன்னும் ஓர் நாட்டின் சார்பிலது ஆகி குடியரசு என்பது ஆகில செய்வேன், மெய்யது மெய்யது இவற்றை என்றுமே தவறிழைப்பனேல் என்னை ஈசனார் நாசமே புரிக, அன்றியும் மக்கள் வெறுத்து என இகழ்க என்று எழுதுவான். நான் இந்த தேசத்திற்கு உதவவில்லை என்று சொன்னால் மக்கள் வெறுத்து என்னை ஒதுக்கட்டும் என்ற சபதத்தை மாஜினி செய்கிறார். மாணவ மாணவிகளே, இந்த தேசத்திற்காக உயிர் நீக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் எல்லையிலே நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நாம் கல்வி கற்கிறோம், மொழியை காப்பாற்றுகிறோம், மொழியை வளப்படுத்துகிறோம் என்பதோடு சேர்த்து இந்த தேசத்தை காத்தல் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையும் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். இந்த தேசத்தை காப்பதற்காக எல்லையிலே உயிர் நீக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்களை பற்றிய மரியாதையும் மதிப்பும் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். 21ஆம் தேதி அக்டோபர் அன்று நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆசைப்படுகிறேன். 21 அக்டோபர் அன்று பாகிஸ்தான் எல்லை மீறிய பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறது. இந்திய இராணுவத்தை சேர்ந்த 3 பேர் கொல்லப்படுகிறார்கள். அதிலே இறந்து போன லான்ஸ் நாயக் ரஞ்சித் சிங் என்பவரும் ஒருவர். அந்த லான்ஸ் நாயக் ரஞ்சித் சிங்கினுடைய உடல் மூவர்ண கொடி போர்த்தப்பட்டு அவர் வீட்டுக்கு வருகிறது. அப்படி அவர் வீட்டிற்கு அந்த உடல் வருகின்ற பொழுது அவர் மனைவி அவர் வீட்டில் இல்லை. ஏனென்றால் அவருடைய மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். எதற்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்றால், அன்றைக்கு அவருக்கு பிரசவ நாள். அவள் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறாள். உடல் அன்றைக்கு மாலை வருகிறது. அடுத்த நாள் காலை 11 மணிக்கு தகனம், அவருடைய உடல் தகனம் நடக்க போகிறது. காலை 5 மணிக்கு அவருடைய மனைவியான ஷிம்பு தேவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. இன்னும் வார்டுக்கே வரல அந்த அம்மா. 11 மணிக்கு கணவருடைய தகனம், 5 மணிக்கு அவருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. சரியாக 11 மணிக்கு தகனம் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ்ல ஷிம்பு தேவியும் அந்த பிறந்த குழந்தை, அதாவது 5லேருந்து 11 மணிக்குள்ளன்னா எவ்வளவு மணி நேரங்க, 6 மணி நேரம் கூட ஆள குழந்தை பிறந்து, அந்த குழந்தைய ஒரு துணியில சுற்றி அந்த இடுகாட்டுக்கு எடுத்து வருகிறார்கள். அந்த கணவனுடைய உடலுக்கு முன்னால் நின்று கொண்டு ஷிம்பு தேவி சொல்லுகிறார்கள்,
என் கணவர் விட்டு சென்ற பணியை இன்றைக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த குழந்தை வளர்ந்து இராணுவத்திலே சேர்ந்து நிறைவேற்றுவாள் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட தியாகம் என்று நினைத்து பாருங்கள். பெண்கள் இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, ஆண்களும் இருக்கிறீர்கள். உங்கள் தலைமுறையிலே இருந்தாவது ஆணுக்கு பெண் சமம் என்ற உணர்வோடு ஆண்கள் பெண்களை பார்ப்பதும், பெண்கள் ஆண்களோடு இணக்கமாக வாழக்கூடிய ஒரு நல்ல சமூகத்தையும் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். நான் இதை பெண் குழந்தைகளுக்கு சொல்வதை விட என் சகோதர ஆண் குழந்தைகளுக்கு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கூட படிக்கக்கூடிய உங்கள் சகோதரிகளை நீங்கள் நல்ல முறையிலே பார்த்து அவர்களை நல்ல முறையிலே இந்த சமூகத்திலே வாழ்வதற்கான ஒரு நல்ல சமூகமாக இந்த சமூகத்தை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா பெண்களை பற்றி சொல்லுகின்ற பொழுதே மாமியார் மருமகள் சண்டை இப்படியெல்லாம் ரொம்ப அற்பத்தனமான விஷயங்களை நாம் நிறைய பார்த்துட்டோம். அந்த மாதிரி நிறைய பேச்சுகளை கேட்கிறோம். அற்பத்தனமான பேச்சுகள் பேசக்கூடிய இடத்திலிருந்து உங்களை விலக்கிக் கொள்ளுங்கள். நல்ல உரையாடல்கள் நடக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் இருங்கள். சென்ற ஆண்டு மேஜர் மகதீக் என்ற ஒருவர் இறந்து போகிறார். அந்த மேஜர் மகதீக்கு 2 குழந்தைகள், ஒரு பெண்ணுக்கு 10 வயது, ஒரு ஆண் குழந்தைக்கு 5 வயது. அவருடைய உடல் வீட்டுக்கு வருகிறது, தகனம் முடிகிறது, 10 நாட்கள் காரியம் முடிகிறது. 11வது நாள் அவருடைய மனைவி ஸ்வாதி மகதீக் சொல்லுகிறார், யாரிடம்? மாமியாரிடம். மாமியார் யாரு? மகனை பறிகொடுத்த தாய். அவளிடம் சொல்லுகிறார்கள், அம்மா இந்த 2 குழந்தைங்களையும் நீங்களும் எங்க அம்மாவும் சேர்ந்து வளர்த்துக்கோங்க. நான் இராணுவ பள்ளிக்கு சேரப்போகிறேன் என்று சொல்லி ஸ்வாதி மகதீக் ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னைக்கு வருகிறார். இராணுவ பயிற்சி எடுத்துக்கொள்கிறார். 6 மாதம் இராணுவ பயிற்சி முடிகிறது. முடிந்தவுடன் பாசிங் அவுட் பெரேட் என்று ஒன்று இருக்கும். மாணவ செல்வங்களை, உங்களுக்கு பாசிங் அவுட் பெரேடை பற்றி என்னன்னு தெரியாட்டி யூடியூப்ல எவ்வளோ டைம் நம்ம தமாஷுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணுவோம். மீம்ஸ் பார்க்குறீங்க, எவ்வளோ பண்ணுறீங்க. கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணுங்க. பாசிங் அவுட் பெரேட்னு எதனா ஒன்று போட்டு பாருங்க. அந்த கதவு திறந்து அந்த ராணுவ வீரர்கள் பயிற்சி முடிஞ்சு எவ்வளவு அழகாக, எவ்வளவு டிசிப்ளின்டா வெளில வராங்க. அந்த பெரேட் எவ்வளவு அழகாக நடக்கிறதுன்றதை நீங்க பார்க்கலாம். அந்த பாசிங் அவுட் பெரேட் முடிகிறது. அந்த பாசிங் அவுட் பெரேட் முடிந்தவுடன் யாரெல்லாம் தகுதி பெறுகிறார்களோ அவர்களுக்கு தே கால் இட் கமிஷனிங் என்று சொல்வார்கள். ஸ்வாதி மகதீக் கேப்டனாக கமிஷன் ஆகிறார். அவருக்கு அந்த கமிஷனிங் செரிமனி முடிஞ்ச உடனே அது வரைக்கும் தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்த ஸ்வாதி மகதீக் உடைந்து போய் சொல்லுகிறார், இது வரைக்கும் என் மனசுல ஒரு உறுத்தல் இருந்தது. என் கணவர் பாதியிலேயே இப்படி இராணுவத்திலே இறந்து போய்விட்டாரே, அவருக்கு எவ்வளவு அவருடைய ஆத்மா அலையும், இந்த பணியை விட்டு சென்று விட்டோம் என்று. இன்று முதல் எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் என் கணவர் விட்டு சென்ற பணியை செய்வதற்கு நான் வந்து விட்டேன் என்று என் கணவருடைய ஆத்மா அமைதி கொள்ளும் என்று சொல்லுகிறார். இந்த கமிஷனிங் விழாவிற்கு ஸ்வாதி மகதீக்கினுடைய மாமியார் வந்தார், ஸ்வாதி மகதீக்கினுடைய தாயார் வந்தார், ஸ்வாதி மகதீக்கினுடைய 2 குழந்தைகளும் வந்தார்கள். நான் என்ன தெரியுங்களா சொல்றேன், நமக்கெல்லாம் வாழ்க்கை எவ்வளவு சௌரியமா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நினைச்சா வீடு, நினைச்சா அம்மா, நினைச்சா அப்பா, நினைச்ச சாப்பாடு, சின்ன நம்ம ஹாஸ்டல்ல தங்குற பசங்களுக்கு ஒரு சின்ன சாப்பாடு வீட்டில் இருந்த குவாலிட்டியில இல்ல வீட்டில் இருந்த டேஸ்ட்ல இல்லைன்னா கூட நம்ம எவ்வளவு ரப்சர் பண்றோம். நம்ம அந்த ஹாஸ்டல்ல இல்ல சாப்பிடாமலேயே நம்ம அப்படியே மெலிஞ்சி நலிஞ்சு போறோம். என்ன உணவு கிடைத்தாலும் சந்தோஷமாக சாப்பிடுங்கள். ஏன் தெரியுமா, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றவங்களுக்கு மத்தியில வேலைக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு இருக்கே என்ற மகிழ்ச்சியோடு இருங்கள். அது என்ன உணவாக வேணுமானாலும். அப்ப ஸ்வாதி மகதீக்கை போன்ற இந்த தேசத்திற்காக அடுத்தடுத்து உயிர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய தியாகிகளினுடைய தியாகத்தினால் நாம் இங்க பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே என்றைக்கும் நம்முடைய மொழி உணர்வு என்பது நம்முடைய தேச உணர்வுக்கு எதிரான எண்ணமாக மாறிவிடக்கூடாது. நம்முடைய தேசிய உணர்வு என்பது நம்முடைய மொழி உணர்வுக்கு எதிரான ஒரு சிந்தனையாக மாறிவிடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதியினுடைய ஒரு பாடலை சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். சத்ரபதி சிவாஜி தன் சைன்யத்தை அழைக்கிறார். அதாவது சண்டை நடக்க போகிறது, கண்டிப்பா சண்டை நடந்தால் சாக போகிறோம் என்பது பல பேருக்கு தெரியும். அப்ப யாரெல்லாம் வரணும் யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு மலை மேல நின்று சிவாஜி பேசுகிறார் சைன்யத்திடம். அப்ப சிவாஜி சொல்லுகிறார், யார் வரப்போகிறீர்கள்? தேசமே நலிவோடு தேய்ந்திட மக்களின் பாசமே பெரிதென பார்ப்பவன் செல்க. சோதரர் தம்மை துரோகிகள் அழிப்ப மாதரார் நலத்தினை மகிழ்பவன் மகிழ்க. படைமுகத்து இறந்து பதம் பெற விரும்பா கடைபடுமாக்கள் எல் கண்முன் நில்லாதீர். மக்களாய் பிறந்தோர் மடிவது திண்ணம்,
தாய் பிறன் கைபட சகிப்பவனாகி நாயன வாழ்வோன் நமரிங்கு உளரோ. ஊரவர் துயரில் உருகுவோர் இருமின், சோர நெஞ்சிலா தூயவர் இருமின், வீரியம் நிறைந்த நெஞ்சினோர் இருமின், பாவியர் குருதியை பருகுவோர் இருமின், நெஞ்ச குருதியை நிலத்திடை விதைத்து வஞ்சகம் அழிக்கும் மாமகம் புரிவோம் யாம். வெற்றியே அன்றி வேறெதும் புரிகிலேம், வெற்றியே அன்றி வேறெதும் பெறுகிறேன் என்று அந்த சைன்யத்திடம் பேசுகிறான் சத்ரபதி சிவாஜி. அவன் அன்றைக்கு விடுத்த அந்த கூக்குரல் இன்றைக்கு வரைக்கும் இந்த தேசத்திலே இருக்கிறது. என்டிஏவுடைய அந்த விளம்பரத்தை பார்த்தீர்கள் என்றால், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, உங்களுக்கு உண்டா அந்த துணிவும் துணிச்சலும் என்று கடைசியிலே ஒரு கேள்வி கேட்டிருப்பார்கள். நாம நேரா போய் இராணுவத்துல சண்டை போடக்கூடிய அளவிற்கு கூட அல்ல, ஆனால் இந்த தேசத்தை பற்றிய மதிப்பும் மாண்பும், இந்த தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்யக்கூடியவர்கள் இராணுவ வீரர்கள், அவர்கள் கட்டி காக்கக்கூடிய இந்த தேசத்தை ஒற்றுமையுடைய தேசமாக நாம் கட்டி காக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடும், அந்த மொழி உணர்வும் தேசிய உணர்வும் ஒருங்கே பெறக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருங்கள், பெரியவர்களை மரியாதை செய்யுங்கள், உங்கள் எண்ணங்களை கௌரவமாக வெளிப்படுத்துங்கள், உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அருமையான பாடுபடுங்கள். வருங்காலம் வளமான வாழ்க்கையை உங்களுக்கு இறைவனருடால் தரும் என்பதை சொல்லி, இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய இந்த பள்ளி தாளாளருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ரொம்ப பொறுமையாகவும், சில பேர் சில ஸ்டூடெண்ட்ஸ் டிசிப்ளின்டாக இருப்பாங்க, ஏன்னா டீச்சர்ஸ்க்கு பயந்து இருப்பாங்க, கரஸ்பாண்டன்ட் வந்து ரொம்ப பயந்து இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் டிசிப்ளினுக்கும் அடங்கி போகிறதுக்கும் என்ன வேறுபாடு என்றால், அடங்கி போனவங்க எந்த இடத்துலையுமே எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் அப்படியே அடிமைகளை போல இருப்பார்கள். ஆனால் டிசிப்ளின்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணணுமோ, எங்கெல்லாம் ஆக்ஷன்ஸில் இருக்கணுமோ அங்கெல்லாம் இருப்பாங்க. நீங்கள் எங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணணுமோ அங்கே பண்ணீங்க. ஸோ யூ ப்ரூவ் தட் யூ ஆர் அ டிசிப்ளின்டு க்ரௌட். நீங்கள் கட்டுப்பாடு உடைய ஒரு கூட்டம் என்பதை காட்டினீர்களே தவிர கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் என்பது இல்லை என்பதை நிரூபித்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்தை சொல்லி, இந்த நேரத்திலே நான் எஸ் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு ட்ரஸ்ட் வைத்திருக்கிறேன். ஒரு அரை நிமிடம் அதை பற்றி பேசி முடித்து விடுகிறேன். எஸ் ஃபவுண்டேஷன் பல நல்ல காரியங்களை செய்கிறது. அதில் ஒரு பணி என்பது, ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு பேச்சு போட்டி வைக்கிறோம், மறத்தல் தகுமோ என்ற தலைப்பிலே. அந்த பேச்சு போட்டியிலே இந்திய இராணுவ வீரர்களில் வீரதீர செயல்கள் புரிந்து உயிர் நீத்தவர்களோ அல்ல இன்றைக்கும் உயிரோடு இருப்பவர்களோ அவர்களுடைய வீரச் செயலை பற்றி பேச வேண்டும் என்பதுதான் மாணவர்களுக்கான பேச்சு போட்டி. அதில் சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பரிசளிக்கக்கூடிய ஒரு விழாவை ஒரு மிகப்பெரிய விழாவாக நடத்துவோம். அதில் தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களை 10 ஃபைனலிஸ்ட்டை தேர்ந்தெடுத்து மறத்தல் தகுமோன்ற ஒரு விழா நடத்தி, அதில் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியோட கமாண்டன்ட்டு, அதே மாதிரி வார் வெட்ரன்ஸ், இந்தியாவில் 47 ஒரு போர் நடந்தது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 65 சீனா போர் நடந்த போது நமக்கு என்ன இதுன்னு தெரியும், பங்களாதேஷ் போர், கார்கில் போர், இப்படியெல்லாம் நிறைய போர்கள் நடந்திருக்கிறது. இந்த மாதிரி நிறைய போர்கள் நடந்திருக்கிற பொழுது அதிலெல்லாம் உயிர் நீத்த தியாகிகள் அல்லது அதில் அடிபட்டு வந்தவர்கள் அவர்களை எல்லாம் கூப்பிட்டு மரியாதை செய்யக்கூடிய ஒரு விழா. மேஜர் ஜெனரல் அயன் கார்டோசா என்கிற ஒருவர் பரம்வீர் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் எப்படின்னா, இந்த வீரதீர செயல்கள் செய்யக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு பரம்வீர் என்ற ஒரு அவார்டு வருஷம் கொடுப்பாங்க. அந்த அவார்டில் யாரெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு 25 அவார்டீஸோ அவர்களை பற்றி அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய ஒரு பிரதி ஒன்றினை இந்த பள்ளிக்கூடத்தினுடைய லைப்ரரிக்கு நான் ஐ வுட் லைக் டு டொனேட் இட். இதில் இது வெறும் 300 பக்கம் நிரம்பிய புத்தகம் என்று நினைத்து விடாதீர்கள். இதில் 25 இராணுவ வீரர்களுடைய உயிர் அடங்கி இருக்கிறது. 25 இராணுவ வீரர்களை இழந்த குடும்பங்களுடைய வருங்காலம் எப்படியெல்லாம் போனது என்பதை பற்றிய விஷயம் இருக்கு. அதனால இதை லைப்ரரியில் வச்சுட்டதோட முடிச்சிடாதீங்க. தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸ் இதை எடுத்து படிங்க. ரொம்ப இட்ஸ் மை ஃபர்வெண்ட் ரிக்வெஸ்ட். உங்கள் எல்லார்ட்டையும் நான் மிகவும் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், இந்த புத்தகத்தை படியுங்கள். இது போன்ற புத்தகங்கள் உங்களுக்கு படிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், அது காமிக்ஸ்லேயும் இது மாதிரி புக்ஸ் வருது, நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்றால் நான் அதை இலவசமாக உங்களுடைய பள்ளிக்கு அனுப்பி வைப்பதற்கு தயாராக இருக்கிறேன். மாணவர்களே, நீங்கள் எல்லாருமே ஒன்று விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா படிங்க, நல்ல கெரியர்ஸ் சூஸ் பண்ணுங்கள், வேலைக்கு போங்க. உங்கள் மனசுக்கு ஓரளவுக்கு நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நம்ம அப்பா அம்மாவுடைய பேர்டனை ஓரளவுக்கு குறைத்திருக்கிறோம் அப்படின்ற போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம், உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற பொழுதோ கல்லூரியிலே படிக்கின்ற பொழுதோ இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை நிலைநிறுத்தி கொள்ளாத ஒரு சூழ்நிலையில்
இந்த பைத்தியக்காரத்தனமாக சினிமாவிலே காட்டுகிறார்களே, யூனிஃபார்ம், ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு லவ் பண்றதுன்னு, அந்த முட்டாள்தனத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்துவிடுங்கள். நான் காதலுக்காக சாகர அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன்னு முட்டாள்தனமான நம்முடைய கதாநாயகிகள் பேசுவார்கள். என் மாணவ செல்வங்களே, அந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுக்காதீர்கள் என்பதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையான காதல் என்ன தெரியுங்களா? உண்மையான காதலுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். விக்ரம் பாத்ரா என்ற ஒருவர், அவருடைய பயோகிராஃபி அடுத்த வருஷம் வரதா இருக்குது, ஃபிலிமா வரதா இருக்குது. தயவுசெய்து அந்த மாதிரி படங்கள் போய் பாருங்க. விக்ரம் பாத்ரா என்ற ஒருவர் இராணுவத்தில் இருக்காரு. அவர் ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அந்த பெண் வீட்டில் வந்து இராணுவ வீரனுக்கு போய் நான் பெண் கொடுக்க மாட்டேன்னு அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதில் அவங்க அப்பா அம்மாட்ட பேசுறதுக்காக வராரு. ஊருக்கு வந்து பெட்டியை வைக்கிறாரு. கார்கில் போருக்கு திரும்ப வர வேண்டும்னு அவருக்கு டெலிகிராம் வந்துடுது. அவர் என்ன சொல்றாரு அந்த பெண்கிட்ட, நான் திருப்பி போயிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், உங்கள் அப்பா அம்மாட்ட பேசுகிறேன்ட்டு அப்படியே புறப்பட்டு போகிறார். போன அந்த வீரர் தன்னோடு இருந்த 12 பேரை காப்பாற்றி விட்டு பாகிஸ்தானிய பங்கரில் இருக்கக்கூடியவர்கள் மீது குண்டு சுடுகிறார். அவருக்கு முன்னாடி ஒரு ராணுவ வீரர் போக ஆசைப்படுறாரு. அவரை பின்னுக்கு தள்ளிட்டு, உனக்கு குழந்தைங்க இருக்கு, நீ பின்னாடி போ, நான் முதல்ல போறேன்னு சொல்லி அவர் போறார். இந்த பேச்சை முடிச்சு அவர் போறதுக்குள்ள அவர் மேல குண்டு மழை பாய்கிறது. அப்பா அவர் சொன்ன வார்த்தை தாங்க, நீ இப்ப என் மேல குண்டு மழை பொழிஞ்சிட்டல, இன்னும் பொழிடா, இன்னும் பொழிடா. என் மனசு இன்னும் அதை கேட்குது, நான் வீரமாக எடுத்துக்கொள்வேன் என்று சொல்வதற்குத்தான் அவர் சொன்னது. ஏ தில் மாங்கே போர்றது நீங்க நினைச்ச மாதிரி ஒரு ஃபேண்டா அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்த வாசகம் அல்ல, ஒரு பெப்சி அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்த ஒரு வாசகம் அல்ல. தில் மாங்கே மோர் என்று சொன்னது ஒரு ராணுவ வீரன் எதிராளியினுடைய குண்டுமழை என்னுடைய இதயத்தை துளைக்கட்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. அவன் இறந்து போகிறான். அவன் ஒரு பெண்ணை காதலித்தான். அந்த காதலி இன்று வரைக்கும், எப்போ 99ல நடந்தது கார்கில் வார், இன்னைக்கு நம்ம என்ன இருக்கோம், we are going to reach 2019 இல்லையா? 20 ஆண்டுகளாக திருமணம் செய்து கொள்ளாமல் எங்கோ ஒரு கிராம பள்ளிக்கூடத்திலே ஆசிரியராக வேலை செய்கிறார். உண்மையான காதல் என்பதை வாழ்க்கையில் அதை வாழ்ந்துட்டு இருக்கவங்க கிட்ட நீங்க பார்க்கலாம். சினிமாக்குள்ள காட்டுற காதலை பார்த்துட்டு இதெல்லாம் காதல் நினைச்சிட்டு டெடி பேர் கொடுக்கறது காதல், ஒத்த கவிதை எழுதினா காதல், SMS பண்ணா காதல், பிட்சா வாங்கி கொடுத்தா காதல், இது எதுவுமே காதல் இல்லை. உங்க வாழ்க்கையை நீங்க முதல்ல நல்லா படிங்க, நல்லா வேலைக்கு போங்க, உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சமூகத்திற்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்திற்கும் உங்களால் ஏதாவது செய்ய முடியும் என்றால் அதை கான்ட்ரிபியூட் பண்ற அந்த தகுதி உங்களுக்கு வருகின்ற பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடிய தகுதியும் பக்குவமும் உங்களுக்கு வரும். அந்த மெச்சூரிட்டி அது வரைக்கும் உங்களுக்கு வராது. எனவே சினிமா காதலை பார்த்து ஏமாந்து விடாமல் நல்ல நட்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்தோஷமா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருங்க. ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை, மிக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை. உங்க பொண்ணை வந்து ஒரு பையனோட பார்த்தனேன்னு யாராவது நம்ம அப்பா அம்மாட்ட சொன்னா, தெரியுமே என் பொண்ணு அந்த பையனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டுக்கு கூட வரானே, என் புள்ள மாதிரி அவன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க பையனை ஒரு பொண்ணோட பார்த்து நல்லா தெரியுமே அவங்க சூப்பர் ஃப்ரெண்ட்ஸு, அவனுக்கே ஒரு தங்கச்சியே இல்லையா, அதனால இவ்வளோதான் கொட்டிக்கிட்டே இருப்பான். இப்போ பார்த்து எங்கள் வீட்டில் வளர்கிற குழந்தைங்க சார்னு அடுத்தவங்க வந்து கோல் சொன்னாக்கா நம்ம அப்பா அம்மா கவலைப்படாமல் இருக்கக்கூடிய நட்பானதாக நம்முடைய நட்பு இருக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் கவனமாக இருந்தீர்கள் என்றால் எல்லா பெற்றோர்களுக்கும் அது மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் என்பதை சொல்லி மிக வளமான எதிர்காலம் உங்கள் அனைவருக்கும் வாய்க்கட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி என்னுடைய சொற்களை நிறைவு செய்கிறேன். இந்த நூலை உங்களுடைய ஆசிரியரிடம் கொடுப்பதோடு வந்தே மாதரம்.